அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 16ஆம் தேதி, மார்கழி மாதம் 1ஆம் தேதி, திங்கட்கிழமை. பிரதமை திதி 12:27 வரை, அதற்கு மேல் துதியை திதி, திருவாதிரை நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்கள் கூடியது. ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6:15 7:15 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம், அதாவது போடக்கூடிய சட்டினோட கலர் வெள்ளை கலரு. தவிர்க்க வேண்டியது பச்சை கலர். நீங்கள் சாப்பிட்றது புளியோதரை அல்லது உளுந்த வடை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது நம்ம இந்த ஜோதிட பாடத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். மீண்டும் அதை தொடர்வோம். இப்போது பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேயே முற்பகுதியில் பிறந்தவங்களுக்கு செய்தித்துறை, கணிதத்துறை, கைவினை பொருள் துறை மூலம் நல்ல வாழ்வாதாரம் பெருகும், வாழ்க்கைக்கு உதவி செய்வதாக இருக்கும், நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிற்பகுதியில் பிறந்தவங்களுக்கு கால்நடை, பால்வளம், வாசனை பொருட்கள், நடிப்பு, இசை, ஒளித்துறை, உணவுத்துறை போன்றவைகளால் அவர்கள் வளம் பெறுவார்கள். இவர்களில் ஒரு சிலர் முற்பகுதியோ பிற்பகுதியோ பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அந்நிய நாட்டு வாழ்வாலும், வெளிநாட்டுக்கு இதை சினிமாலாம் பார்க்குறோம்ல, துபாய்க்கு போய் அங்கே கஷ்டப்படுறாங்கங்கிற மாதிரி, அதே மாதிரி வெளிநாட்டு வாழ்வாலும், வெளிநாட்டில் அங்கேயே குடியிருந்து அங்கேயே வேலை பார்க்குறதுனாலையும் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். இன்னொரு சிலர்கள் எப்படின்னா, சிலர் தீய கெட்ட வகையான நடத்தை உள்ள பெண்களின் மூலம் சேர்த்திருக்கிற பணத்தை எல்லாம் நாசம் பண்ணி விடுவார்கள். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசம். மேசத்துக்காரங்களுக்கு இன்றைக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அதன் மூலம் பொருள் சேர்க்கையும் உண்டாகும். எண்ணிய காரியங்கள்லாம் நினச்சதெல்லாம் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடந்துக்கிட்டு வரோம். நண்பர்கள், உறவினர்கள் அவங்களால் எந்த உதவியை உங்களுக்கு செய்கின்றனர். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது. செலவுகள் குறைஞ்சிக்கிட்டு வருது. அதனால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகிறது. வீணலைச்சல் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தால் கூட மனசில் ஒரு நிம்மதி, குழப்பம், பயம், ஒரு டென்ஷன் எதுவும் இல்லை. புதிய தொழில் அல்லது சொத்து வாங்கும் சூழ்நிலை வருகிறது. புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லைன்னா சொத்து ஏதாவது வாங்கிறதுக்கு உண்டான ஐடியா கிடைக்கிது. அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகின்றது. அடுத்து மிதுன ராசி. சிறிய அளவில் பொருள் நஷ்டமும் சிறிய விபத்தும் நடக்க வாய்ப்புள்ளது. ஆனாலும் பெரிய அளவில் உயிருக்கோ உடம்புக்கோ பொருளுக்கோ சேதம் ஏற்படாது. மருத்துவ செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே வருது. குடும்பத்திலேயே கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்வதற்கு இல்லை. அடுத்து கடகராசி. வேண்டாத செலவுகள், வீண் அலைச்சல்கள் உண்டாகின்றது. கணவன் மனைவி இருவருக்கும் கொஞ்சம் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. கோர்ட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. நேரத்துக்கு சாப்பிட்ருங்க. வாழைக்காய், கொத்தவரைக்காய், உருளைக்கிழங்கு போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். அடுத்து சிம்மராசி. குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடலில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுகிறது. எச்சரிக்கையுடன் கவனித்து வாருங்கள்.
குடும்பத்தில் வந்து வருத்தமான நிகழ்ச்சிகளும் சரி, மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளும் மாறி மாறி நடக்கின்றன. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை, பணம் மட்டும் எப்படியோ ரொட்டேட் பண்ணிடுறீங்க, புரட்டி விடுகிறீர்கள். அடுத்து கன்னிராசி. தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் வந்து வெற்றியும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கின்றது. எதிர்ப்புகள் எல்லாம் விலகி விடுகின்றன. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபமே வருகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்து துளாராசி. தொழிலில் சில தடங்கல்கள் ஏற்படுகின்றன. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் பகை உண்டாகின்றது. அதனால் வேலையில் வந்து எப்போ பிரச்சனை வருமோன்னு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம்தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது. பணவரவை விட செலவு அதிகரிக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகள், தூரதேச பிரயாணம், தூர பிரயாணம், முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். யாருக்காக இருந்தாலும் வாக்கு கொடுக்க வேண்டாம். நான் அதை செஞ்சு கொடுக்குறேன், இதை செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு அதை தெரியும், இதை தெரியும் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்க வேண்டாம். பெண்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள், கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து தனுசு ராசி. மனக்கவலைகள் அகன்று மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. மேற்படிப்புக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வழி இல்லாமல் இருந்தவங்களுக்கு வசதிய வாய்ப்பு உண்டாகிறது. வீடு, வாகனம், நகை, துணிமணிலாம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் வந்திருக்கிறது. எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் சொத்து சேர்க்கையும் உண்டாகின்றது. அடுத்து மகர ராசி. தேவையான பணவரவு மகிழ்ச்சியை தருகின்றது. நேரத்திற்கு சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. நீங்கள் கிண்டலாக பேசுவதை சுற்றத்தினர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதனால் வந்து கிண்டல் கேலி பேச்சை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். அடுத்து கும்பராசி. உடல் ஆரோக்கியம் பிரச்சனையை கொடுக்கிறது. பணத்தட்டுப்பாடும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. தொழில் கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் பக்கம் தலை வைத்து கூட படுக்க வேண்டாம். பணம் கொடுத்தது திருப்பி வரவில்லை. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் மந்தகதியிலேயே இருந்தாலும் இரவு சாயங்காலத்திற்கு பிறகு மகிழ்ச்சியாகவே இருக்கிறீர்கள். அடுத்து மீனராசி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாம். பூர்வீக இடத்தில் நிலம் வாங்க எண்ணுகிறீர்கள். வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது. காதலர்களுக்கு காதல் திருமணத்தில் வந்து முடிகிறது. நண்பர்கள், உறவினர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உதவ முன்வருகின்றனர். வெளிநாட்டு தொடர்பு மூலம் ஆதாயம் கிடைக்கின்றது. இத்துடன் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.